ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளாம் சின்ன வயசுல டிவியில் வர்ற ஷோஸை விட அதே டிவியில் வர்ற ஆட்ஸை தான் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு காரணம் அந்த ஆடில் வர்ற பாட்டு நல்லா இருக்குன்றதுனாலையும், அப்புறம் அந்த ஆடில் வர்ற கோமாளித்தனம் நல்லா இருக்குன்றதுனாலையும் அதை பார்ப்போம். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற 2K கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் ஃபேவரட்டான சில ஆட்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது அட்வர்டைஸ்மெண்ட் ரோல்ஸோடைய பார்ட் 3 வீடியோ கைஸ். நீங்க பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கணும் அப்படின்னா நான் அதை ஐகார்டில் தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற 98% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டனை ஒரு அழுத்தி பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திக்கங்க மக்களே. இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு ஆடில் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு நம்ம புக்கும் கைமா அலையிற மாதிரி இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரின்னு என்னத்தையோ மாங்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. இட்லி வடை முட்டா பொங்கல், இட்லி வடை முட்டா பொங்கல், இட்லி வடை. நம்மளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்மளோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அந்த விளம்பரத்தை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. இவனுங்களாம் சாப்பாடோட பேரை மாங்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு ஹோட்டலோடைய வெயிட்டருக்கான இன்டர்வியூ. அப்பதான் நமக்கு ஒன்று தோணும், ஏன்டா வெயிட்டர் வேலைக்கெல்லாம் அவட இன்டர்வியூ வைப்பீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இட்லி, வடை, போண்டா, பொங்கல், உப்புமா, பூரி, அப்பம், போடா, மசாலா தோசை, பூரி, வடை, 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 அப்பம். என்ன இது? வச்ச இன்டர்வியூல ஒருத்தர் கூட பாஸ் ஆகாதனால என்னையா இதுன்னு காண்டான நம்ம ஓனர் நம்ம பிஏவை பிடிச்சி கத்த, அப்போதான் அந்த கடவுளே அனுப்பிச்சு வச்ச மாதிரி சாந்த சுரூபமா ஒருத்தர் ஓனர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. இட்லி, வடை, போண்டா, உப்புமா, அப்பம், சேவை, பொங்கல், பூரி, தோசை, மசாலா தோசை, ஆனியன் ரோஸ், நெய் ரோஸ், பெப்பர் தோசை, முதல்ல சாந்த சுரூபமாக சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு வாயிலேயே ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்க ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்த ஓனரும் இதாண்டா நமக்கு கிடைச்ச சான்ஸ், இனி நீதான்ப்பா வெயிட்டரு அப்படின்னு அவரை கட்டி பிடிச்சி பாசத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது என்னடா ஆடுன்னு நம்மளும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே போடுறாங்க இது என்ன ஆடுங்கிறத. சென்டர் ஃப்ரூட் நான் கை நாட்டியம் ஆட செய்யுமே. அடுத்து நம்ம ரெண்டாவதா என்ன ஆடு பார்க்க போறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த 2K கிட்ஸ் இந்த ஆடை பார்த்துருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு பொண்ணு புது போன் வாங்கினா பரவசத்துல அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த போனை காட்ட வராங்க. मम्मी देखो मेरा न्यू फोन। मेरा दरवाजा खोल दे, कबाड़ी वाली होगी। பொண்ணு புது ஃபோன் வாங்கின சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் வெளியில் யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை போய் திறன்னு சாஃப்டாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அப்செட் ஆகிக்கிட்டே போய் கதவை திறக்க போகுது. कबाड़ी वाली இந்த பொண்ணு போய் கதவை திறந்து யாருன்னு பார்த்தா பழைய பொருள் வாங்குறவங்க. இந்த பொண்ணு பழைய பொருள் வாங்குறவங்கள பற்றி நினச்சதே வேற. ஆனால் அந்த பாட்டி என்னடான்னா புது சன்கிளாஸு, புது ஹேண்ட்பேக்கு, புது ஷூவுன்னு பார்க்கறதுக்கே 16 வயசு பொண்ணு மாதிரி இருந்திருக்கு. सनग्लासेस, इयररिंग, बैग, सैंडल्स सब तो मेरे हैं नहीं थे, टूट गए तो तूने तो फेंक दिए और मैंने चिपका लिए. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த பாட்டி போட்டுட்டு இருந்த சன்கிளாஸு, இயர்ரிங்ஸு, பேக்கு, ஷூவு எல்லாமே அந்த பொண்ணோடது. அந்த பொண்ணு பிஞ்சு போச்சுன்னு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்கு. அவங்க அம்மா இந்த பாட்டி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டி அதை ஒட்டி இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. Oh no! Oh yes! இப்பவுமே இது என்ன ஆடுங்கிறத நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது ஃபெவிக்விக். फेंको नहीं, जोड़ो फेविक्विक. ஆனா இது புதுசா இருக்கு. கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஆட் என்னன்னா, அது வந்து சர்ஃபெக்சலுக்கான ஒரு ஆடு கைஸ். இந்த ஆடை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என் மனசில் ஒன்றே தான் தோணுது. அது என்னன்றதை நான் வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன் கைஸ். இப்போ இந்த ஆடை பார்ப்போமா? कितना हुआ? लो. அந்த பாட்டி மும்மரமாக காய் வாங்குறதுல கவனத்தை செலுத்தி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியோட பர்ஸில் இருந்து ஒரு 10 ரூபா நோட்டு பறந்து கீழே வந்து விழுந்துருது. அதை பார்த்து அந்த பையன் அந்த 10 ரூபா நோட்டை எப்படியாவது பிடிச்சு காப்பாற்றணும்னு உள்ளே போகிறான். ये कहाँ गया? रिकी? दादी, ये लो आपके 10 रुपए. அந்த 10 ரூபா நோட்டை எடுக்கிறதுக்காக கீழே கிடக்கிற தக்காளி, சேரு, மண்ணுன்னு எல்லாத்துலேயும் புரண்டு எப்படியோ அந்த 10 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்றான். அப்போ தான் அந்த பையன் கவனிக்கிறான் அவனுடைய உடம்பு ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்குன்றத. कोई बात नहीं,
10 रुपए के सर्फ एक्सेल से ये सारे दाग साफ हो जाएंगे। सर्फ एक्सेल इजी वॉश अब सिर्फ 10 रुपए में। இப்போ நான் என்ன நினச்சேன்றதை நான் சொல்கிறேன் கைஸ். அந்த பையன் பத்திரமா அந்த 10 ரூபா நோட்டை காப்பாற்றி அந்த பாட்டிக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அதே நேரத்தில் அந்த சர்ஃபெக்சலுடைய விலையும் 10 ரூபா. இப்போது அந்த பாட்டிக்கு அந்த சர்ஃபெக்சல் வாங்கினதுனால லாபமா இல்லைன்னா நஷ்டமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோடைய கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.